பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் 80 வருஷம். அந்த 80 வருஷத்தில் 800 பிரச்சனைங்க. இது எல்லாத்துக்கும் நடுவில் எதையோ நம்ம வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டுருக்கோம். அறிவாளிங்க, முட்டாளுங்க நடுவில் 800 கோடி பேர். இதில் எங்கேயோ ஒரு மூலையில் மனுஷன்ற நமக்குள்ளே ஓர்மை எங்கேயோ ஒழிஞ்சிருக்கிற நம்ம மனசாட்சி. இதெல்லாம் சேர்ந்த கதை தான் இது. தராசு. ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்கிற ஒவ்வொருத்த கையிலையும் இருக்க ஆயுதம். தரத்தை பார்த்து இடம் போடுற காலம் போய் இப்போ எதுவாக இருந்தாலும் தராசு போட்டு இடம் பார்க்குற காலம் தாண்டிடுச்சு. சந்தர்ப்பம், சூழ்நிலை, அறிகுறிகள் இல்லாத திருப்பங்கள் எல்லாம் சேர்ந்த வாழ்க்கைன்ற விளையாட்டை நம்ம சமுதாயம் விளையாடுது. அப்படிப்பட்ட சமுதாயத்தையும் நம்ம தராசில் போட்டால் இந்த விளையாட்டை விளையாடுறது 2 பேர் தான். ஒன்று மனுஷன், இன்னொன்று அவன் மனசாட்சி. அண்மை செய்தி. ஜம்மு காஷ்மீரில் கொல்லப்பட்ட சிறுமியின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சிறுமியின் வழக்கை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து சண்டிகருக்கு மாற்ற கோரி சிறுமியின் தந்தை முறையிட்டிருந்தார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கத்துவாவில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு ஆதரவு தெரிவித்த பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் 2 ராஜினாமா செய்துள்ளனர். இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நடைபெற்ற பேரணியில் பாஜக அமைச்சர்கள் சந்திரபிரகாஷ் கங்கா மற்றும் லால்சிங் இருவரும் கலந்து கொண்டனர். இதனால் அதிருப்தி அடைந்த முதல்வர் மெஹபூபா எப்படியோ வாழ்ந்தா போதும்னு வாழ்கிற மனுஷனையும் இப்படி தான் வாழணும்னு லட்சியத்தோடு வாழ்கிற மனசாட்சியும் தராசில் நிறுத்தினா நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்ற கேள்விக்கு பதில் கிடைக்குமா? மேலோட்டமாக யோசிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் மனசாட்சி தான் நேர்மையாக வாழுது. அதனால் அதுதான் நல்லவன்னு தோணும். ஆனால் கொஞ்சம் இறங்கி யோசிச்சு பாருங்கள். பிழைக்க வழி தேடி குறுக்கு வழியில் போகிற மனுஷனும் ஒரு நாள் நாம் நேர் வழியில் போகணுன்னு நினைக்க தான் செய்வான். அதே மாதிரி எப்போவுமே நேர் வழியில் போகிற மனசாட்சியும் எப்போயாச்சும் குறுக்கு வழியில் போகணுன்னு நினைப்பான். யாராவது நம்மளை கோழை, முட்டாள், கெட்டவனு சொன்னால் நமக்கு எவ்வளோ கோவம் வரும். நாம் அவனை திட்டுவோம், அவன் நம்மளை திட்டுவான். மாறி மாறி படியை தூக்கி போட்டு ஒரு கட்டத்தில் யார் தான் நல்லவன் நமக்கே டவுட் வரும். அரசியல் சாக்கடைன்னு சொல்லி ஒதுங்குற மக்கள் முட்டாளா, இல்லை அரசியலில் இறங்கி நம்மளாரையும் ஏமாத்துறானே அவன் புத்திசாலியா? காமெடியன்ஸ் பேசுறது எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கிறோமே அதனால தான் நான் முட்டாளா? இல்லை சீரியஸாக பேச வேண்டிய பாலிட்டிஷியன்ஸை வச்சு காமெடி பண்ணுறோமே அதனால நான் முட்டாளா? தப்புன்னு நடந்து தட்டி கேட்காதனால நாம் கோழையா? இல்லை நம்ம யாரையுமே மதிக்காமல் தப்பு செய்கிறானே அவன் வீரனா? ஒவ்வொரு தடவையும் பச்சைவந்தியாக மாறி ஓடுறதுனால நாம் நல்லவனா? இல்லை எல்லாத்தையும் மீறி நேர்மையாகவே போகிறானே நம்ம மனசாட்சி நல்லவனா? முடிவு உங்கள் கையில், தராசும் கூட.